ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2024 ஒரு எஸ்தோனியன் கிரைம் ட்ராமா வெளிவந்திருக்கிற த ஷேடோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பீரியட் கிரைம் ஹிஸ்ட்ரி த்ரில்லர். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ பேர் ஜூஹான். அவர் ஒரு பொயட். அவர் மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் அடிக்கடி தனக்கு ஏதோ சத்தங்கள் கேட்குது, அது மட்டும் இல்லாமல் தன்னை யாரோ கொல்ல வர்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதனால இவங்களோட சொந்தக்காரங்களே இவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. இவர் அங்கேருந்து தப்பிச்சு எஸ்தோனியாவில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போகிறாரு. அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் இவர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. போயம்லாம் எழுதி கொடுத்து இப்போ போய் இவருக்கு வேலை கேட்குறாரு. ஆனால் இவருக்கு மனநிலை சரியில்லாதனால அவங்க சேர்த்துக்க முடியாது, நீ ஊருக்கு கிளம்பி போயிடுன்றாங்க. இதுக்கப்புறம் இவர் தன்னோட அத்தை வீட்டுக்கு போகிறாரு. கண்ட்ரி சைடில் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே போகிறாரு. ஆனால் இவர் அங்கே போகல. இவரோட அங்கிள் மேட்ஜஸ் இறந்து கிடக்கிறாரு. இவரை யாரோ கொடூரமாக சாகடிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இவர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட இடத்துல ஒரு பார்ட் ஃபுல்லாக கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் உள்ள ஒரு ட்ரெஷர் எடுத்திருக்காரு. அந்த ட்ரெஷரும் காணாமல் போயிருக்கு அன்னைக்கு நைட்டு. இந்த கேஸை வில்லேஜ் போலீஸ் ஆஃபீஸர் பீட்டர் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அப்போ இவரோட அத்தை பொண்ணு மேரி வந்துட்டு ஜுஹான்ட்ட, எங்கள் அப்பாவை யார் கொன்னான்னு தெரியும், அது ஒரு டெவில், எங்கள் அம்மாவோட உடம்புக்குள்ள அந்த டெவில் புதுதான் எங்கள் அப்பாவை கொன்றுச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் போலீஸ் இந்த கொலை விவகாரமாக ஒரு இன்னசென்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜூஹான் போய் அந்த போலீஸ் பீட்டர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணது ஒரு இன்னசென்ட், எந்த எவிடன்ஸ் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சில காயின்ஸை காட்டுறாரு. இந்த காயின்ஸ் எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணோம், இந்த காயின்ஸ் தான் அவங்க தொலைஞ்சு போன காயின்ஸ் அப்படின்றாரு. ஆனால் ஜுஹான் இதை நம்ப மாட்டேன்றாரு. ஏன்னா இது வேற, அந்த காயின்ஸ் அந்த குற்றவாளிகிட்ட கேட்டிங்களா அந்த காயின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா உங்க மாமா தான் இதை கொடுத்தாரு திங்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்றாரு. வேற எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்படிங்கும்போது ஜுஹான் நீங்க அங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க உள்ள குதிரைகிட்ட போய் இவர் ஏதோ பேசுறாரு. அதுக்கு அவர் இவரை வித்தியாசமா பாக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த குதிரையை அவுத்து விடுறாங்க. அதுக்கு பீட்டர் ஜுஹான்கிட்ட கேட்குறாரு, இந்த குதிரையை வச்சு நம்ம எப்படி குற்றவாளி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஜுஹான் சொல்றாரு, குதிரையை நம்ம இந்த ஹார்ஸோட அவுத்து விட்டா இது லாஸ்டா எங்க போச்சோ அந்த இடத்துக்கு தான் போகும், ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அதனால நமக்கு எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்றாரு. இதனால அந்த குதிரையை அவுத்து விட்றாங்க. அது அந்த இடத்துல போய் நிற்கிது, மர்டர் நடந்த இடத்துல. அங்கே ஒரு கெட்டில் பெல் ரத்தம் லைட்டாக அதில் பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு கெட்டில் பெல் கிடக்குது. இப்போ அவங்க ஊராக போய் கேம்ப் போட்டு சர்க்கஸ் நடந்துட்டு இருக்க 2 பேர் வர்றாங்க. அவங்களையும் சந்தேகமாக விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் அவங்களோட வண்டியில் நிறைய கெட்டில் பெல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. இப்போ ஒருவேளை இவங்க கொலை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. உங்கள்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள கெட்டில் பெல் மாதிரியே ஒரு கெட்டில் பெல்ல தான் அவர் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க, இந்த கெட்டில் பெல்ல நாங்கள் ஒரு திட்ட கொடுத்தோம் அப்படின்றாங்க. அது யாருன்னு இவர் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த கிராமத்துல தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஜுஹானோட மாமா பொண்ணு மேரி அவங்களும் சாகடிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் யார் அந்த உண்மையான குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர். பட் ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்துல செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கு, அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் ஸ்கிரீன் பிளேல அங்கங்க லேக்னஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த படம் நம்மளை பொறுத்தல ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர் டோன் ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த படத்துல எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இந்த படத்தோட எஸ்தோனியன் நேம் பேரி. பரு ஓஜா அவர் தான் ஜுஹானா பண்ணியிருக்காரு. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் செட்டிலாகவே பண்ணியிருக்காரு. ரெயின் ஜிமுல் அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க கரோல் குன்சல் மற்றும் கெட்சி ஹென்லு அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர் இந்திரக் ஹார்ஜ்லா. இந்த படத்தோட டைரக்டர் ஜாக் கில்மி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.4. நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.